ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்போ முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு ஏற்ற மென்மையான இனிமையான கதையை பார்ப்போம். கதை தொடங்குவோமா? கதையின் தலைப்பு நம் வீட்டு முதல் நாய்க்குட்டி. இப்போ வாங்க கதைக்குள்ள போவோம். ஒரு சின்ன ஆசை. அது ஒரு அழகான காலை. சூரியன் மெதுவாக எழுந்து வீட்டின் ஜன்னல் வழியாக ஒளி உள்ளே நுழைந்தது. அந்த வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தார்கள். ஆகாஷ் 10 வயது, மித்ரா 8 வயது. இவர்கள் இருவரும் சகோதரன் சகோதரி. மித்ரா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் கண்ணில் விழுந்தது ஒரு சின்ன நாய்க்குட்டி தெருவில் தனியாக நடுங்கிக் கொண்டிருந்தது. அக்கா, அந்த நாய்க்குட்டி பாவமா இருக்கு. ஆமாம் ஆகாஷ், நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாமா? அந்த ஒரு கேள்விதான் இந்த கதையின் ஆரம்பம். அம்மா அப்பாவின் முடிவு. அம்மா சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்பா பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தார். அம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கலாமா? மித்ரா. அப்பா, நாங்க நல்லா பார்த்துப்போம். ஆகாஷ். அம்மா சிரித்தார். அப்பா சற்று யோசித்தார். நாய் வளர்ப்பது விளையாட்டில்லை. அதுக்கு சாப்பாடு, சுத்தம், டைம், பொறுப்பு எல்லாம் வேணும். குழந்தைகள் ஒரே குரலில், நாங்க பொறுப்பா பாத்துக்கிறோம். அந்த நாளே முடிவானது. புதிய குடும்ப உறுப்பினர். அந்த நாய்க்குட்டிக்கு பெயர் வைத்தார்கள், பப்பி. பப்பி வீட்டுக்குள் வந்த முதல் நாள் வீட்டில் சின்ன சத்தம் கூட பயந்தது. மித்ரா அதை மெதுவாக தூக்கினாள். ஆகாஷ் அதற்கு தண்ணீர் வைத்தான். பப்பி மெதுவாக வாலாட்ட ஆரம்பித்தது. அக்கா, இது நம்ம குடும்பம் மாதிரி உணர்து. பொறுப்பின் முதல் பாடம். காலையில் ஆகாஷ் பப்பிக்கு பால், மித்ரா பிஸ்கெட், அம்மா நாயுணவு. ஆனால் சில நாட்களில் ஆகாஷ் டிவி, மித்ரா மொபைல், பப்பி தனியா உட்கார்ந்தது. ஒரு நாள் பப்பி சோர்வாக இருந்தது. அப்பா சொன்னார், அன்பு சொல்வதிலில்லை, செயலில்தான். அந்த வார்த்தை குழந்தைகளின் மனதில் ஆழமாக பதிந்தது. மழையும் மரபும். ஒரு மழை நாள் பப்பி வீட்டுக்கு வெளியே ஓடிவிட்டது. எல்லோரும் தேடினார்கள். தெரு, பூங்கா, பள்ளி அருகில். இறுதியில் ஒரு மரத்தடியில் நடுங்கிக் கொண்டிருந்தது. மித்ரா அழுதாள். ஆகாஷ் பப்பியை கட்டியணைத்தான். இனி ஒரு நாளும் உன்னை தனியா விடமாட்டோம். நோயும் நம்பிக்கையும். ஒரு நாள் பப்பிக்கு காய்ச்சல். மருத்துவர் சொன்னார், நல்ல கவனிப்பு தேவை. குழந்தைகள் இரவு முழுக்க விழித்தார்கள். மருந்து கொடுத்தார்கள். கதைகள் சொன்னார்கள். பப்பி மெதுவாக நலம் பெற்றது. பப்பியின் மாற்றம். பப்பி இப்போது வீட்டை காப்பாற்றும், குழந்தைகளை பள்ளிக்கு செல்லும்போது பின்தொடரும், அம்மாவை சமையலறையில் உட்கார்ந்து பார்ப்பது. அந்த வீடு சத்தமும் சிரிப்பும் அன்பும் நிறைந்த இடமாக மாறியது. வாழ்க்கை பாடம். ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் ஆகாஷ் பேசினான். நாய் ஒரு உயிர். அது பொம்மை இல்லை. நாம் கொடுக்கும் அன்பை அது 10 மடங்கு திருப்பித் தரும். அனைவரும் கைத்தட்டினார்கள். நம் வீட்டு முதல் நாய்க்குட்டி. பல ஆண்டுகள் கழித்து ஆகாஷ் மருத்துவர், மித்ரா ஆசிரியை. ஆனால் பப்பி இன்னும் அந்த வீட்டின் இதயம். அந்த படம் சுவரில் தொங்கியது. நம் வீட்டு முதல் நாய்க்குட்டி. கதையின் கருத்து. பொறுப்பு என்பது சொல்லில் இல்லை, செயலில். அன்பு எல்லா உயிர்களுக்கும் சமம். குடும்பம் என்பது மனிதர்கள் மட்டும் அல்ல. என்ன குட்டீஸ், இந்த கதையை கேட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இன்னும் இந்த மாதிரி கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.